அலெக்சாண்டரால் ஏன் கங்கை கரையை தாண்டி வர முடியவில்லை? அலெக்சாண்டர் மாபெரும் வீரர். இனி வெல்வதற்கு இந்த உலகத்தில் தேசமே இல்லையே என்று திகைத்து நின்ற ஒரு மாவீரர் அலெக்சாண்டர். அலெக்சாண்டருடைய உருவத்தை பார்த்தா அவருடைய தலை முடி பார்த்தீங்கன்னா பொன்னிறத்துல சுருள் சுருளா இருக்கும். 2 கன்னங்களும் ஒட்டி போய் இருக்கும். நாடி சதுர வடிவில இருக்கும். தாடை. அவருடைய கண்கள்ல இடது கண் பார்த்தீங்கன்னாக்க சாம்பல் நிறத்திலும் வலது கண் கருப்பு நிறத்திலும் இருக்கும். யாராவது அலெக்சாண்டரை பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்படும். அப்பேற்பட்ட ஒரு மாவீரர் அலெக்சாண்டர். அவர் எப்போதுமே அவருடைய கைகள்ல அந்த ஹோமர் எழுதிய இலியட் என்று சொல்லக்கூடிய அந்த இலியட் ஆஃப் த கேஸ்கட் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை தான் எப்போதுமே அவர் கையில வச்சிருப்பார். அப்பேற்பட்ட ஒரு படிப்பாளி அலெக்சாண்டர். தூங்கும் போது கூட தலையணைக்கடியில் அந்த புத்தகத்தை அவர் வச்சிருப்பார். ஹோமருடைய அந்த புக்கை அவர் உள்ள வச்சிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஞானம் பெற்றவர் அலெக்சாண்டர். எந்த அளவுக்குன்னா சிற்றின்பத்தின் மீது சிறிது கூட நாட்டம் இல்லாதவர் அலெக்சாண்டர். பெண்களை மிகவும் மதித்தவர் அலெக்சாண்டர். அதாவது அவர் காலகட்டம் எப்படின்னா காம கிளத்தியர்கள், பெண் அடிமைகள் என்று பெண்கள் மிகவும் அடிமைகளாக இருந்த ஒரு காலகட்டத்துல பெண்களுக்குரிய உரிமைகளை பற்றி பேசி பெண்களுக்கான சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தவர் அலெக்சாண்டர்.